வெல்கம் டு டைலர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து பட்டேலா ஃபேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் பார்க்கலாம். நான் வந்து ஃபேண்ட் கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 2.5 மீட்டர் கிளாத்து, 2.5 மீட்டர். இது வந்து மீடியமான அளவு தான் நான் எடுத்துருக்கிறது. ரொம்ப குண்டும் இல்லாமல் ஒல்லியும் இல்லாமல் மீடியமான அளவுக்காக நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேண்ட் அளவு வச்சு நான் எடுக்கல, நார்மலாகவே நான் எடுக்கிறேன். நார்மலாக நம்ம ஃபேண்ட் எப்படி அளவு எடுக்கிறோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். சேம் லென்த்தும் பட்டியோட அகலமும் லென்த்தும் எடுத்தால் மட்டும் போதும். சேம் ஃபேண்ட் நம்ம நார்மல் ஃபேண்ட் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். கிளாத் வந்து நான் 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் எடுத்தேன்னா ஃப்ளீட் வந்து அதிகமாக, நார்மல் ஃபேண்ட் தைக்க 2 மீட்டர் இருந்தால் போதும். அதிகமாக ஃப்ளீட் வேணும் போது 2.5, சில பேர் இன்னும் நிறைய லூஸ் வேணும் போது 3 மீட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லென்த்து வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லென்த்து வரும். லென்த்தில் வந்து நான் அளவு எடுத்துக்க போகிறேன். இப்படி அகலத்தில் தருவாங்க, அந்த மாதிரி அளவு எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளீட் இது வந்து நார்மலாக இருக்கிற அளவே, நார்மல் டிஃபால்ட் அளவு. இது நம்மளுக்கு அகலம் வேணும் போது இந்த அகலத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 2ஆக மடிச்சிருக்கேன், 4ஆக மடிச்சிக்கலாம். நான் இப்போ இது வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4 பீஸ் நான் மடிச்சிருக்கேன். 2.5 மீட்டர் எவ்வளோ அகலத்தில், மீட்டர் கணக்கில் வந்து 2.5 மீட்டர் அகலத்தில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அகலத்தில் தான் நம்ம மடித்து போட்டிருக்கேன். லென்த்தில் நான் போடலை. இந்த அகலத்தில் போடும்போது நம்ம இந்த அகலம் தேவையான எந்த அளவுக்கு வேணுமோ லூஸு அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதனால் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நார்மல் நம்ம ஃபேண்ட் அளவு எடுத்து கட் பண்ணுற மெத்தட் தான் இதுக்கும். இப்போ வந்து இதனுடைய லென்த்து பாருங்கள், 35 இன்ச்சஸ் இருக்குது. நம்மளுக்கு இது ஃபேண்ட்டோட லென்த்து ஓகே. மேலே பட்டிக்கு மட்டும் நம்ம வேறு சைடில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது லென்த்து வந்து பட்டி இல்லாமல் கீழே மட்டும் 35 இன்ச்சஸ் வரும். பட்டி வந்து ஒரு 8 இன்ச்சஸ் வரும். மொத்தம் 42 இன்ச்சஸ் வரும். நம்ம லென்த்து அளவு எடுத்துக்கிட்டு வேணும் போது பட்டியில் எடுக்கும்போது நம்ம 8 இன்ச் எடுக்கணும் இல்லைங்களா, 9, 10 வரைக்கும் எடுக்கலாம் பட்டியில். அதனால் நம்ம பட்டியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சைடு வந்து மடிப்பு சைடு எடுத்திருக்கேன். 2 லைன் மடிப்பு இருக்குது. இந்த சைடு வந்து மடிப்பு இல்லாத சைடு, இந்த பக்கம். இப்போ மடிப்பு இல்லாத சைடில் வந்து நம்ம அந்த வளைவு பண்ணுவோம் பாருங்கள், பெண்ட் பண்ணுவோமே, அந்த பெண்டு அளவு எடுக்கிறேன் அந்த சைடில். இந்த சைட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே லென்த்து வந்து 8 இன்ச் இருந்தால் போதும். 8 இன்ச்சு இங்கே ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கலாம். வளைவு போட்டேன். லென்த்து வந்து 33 இன்ச்சஸ் இருந்தால் போதும். தைக்கிறதுக்காக நான் 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு. இந்த காலோட அகலம், காலுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கேன். இப்போ வந்து நான் 6 வைக்கிறேன். 6 வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போ இந்த வளைவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த வளைவுலேருந்து இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம் பாருங்க, அது வரைக்கும் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக இந்த அளவு பாருங்க. நான் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த சைடு வந்து மடிப்பு சைடு 4 லைன்ஸு, சைடில் வந்து மடிப்பில்லாத சைடு. இந்த வளைவு வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கீழே பாட்டம் வந்து 6 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்து பட்டேலா ஃபேண்ட் தைக்கிறதுக்காக கிளாத்து 2.5 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன். நான் 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் வந்து இன்னும் நிறைய ஃப்ரீயாக வேணும் போது 3 மீட்டர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே போதும். பட்டேலா ஃபேண்ட் லூஸ் வேணும், இந்த லூஸே நம்மளுக்கு போதும். ஆனால் நான் 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபேண்ட் கிளாத்துன்னு கேட்கும்போது கடையிலே தருவாங்க, அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து வெறும் பட்டி இல்லாமல் மார்க் பண்ணியிருக்கேன் நான். பட்டி வந்து நம்ம இந்த கிளாத் இப்போ வருது பாருங்கள் சைடில், இந்த கிளாத் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸில் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பிட்டு நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்கள், நான் இந்த ஒரு வேவ் போட்டிருக்கேன். இது வந்து 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் லென்த்து வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 9 இன்ச்சு 10 இன்ச் வரையும் வைக்கலாம் இந்த லென்த்தும். இது எனக்கு வந்து 8 போதுன்றதுனால நான் 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த பெண்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பெண்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பெண்டு கட் பண்ணி டாப் சைடில் வந்து இந்த சென்டர் இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மடிப்பில் வந்து நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாத்து, இது அகலம் பாருங்கள். இந்த அளவுக்கு, இந்த அகலம் நம்மளுக்கு தேவைப்படாது. இது ஃப்ளீட் வைக்கிறதுக்காக நான் நிறையவே எடுத்துருக்கேன், ஃப்ளீட் நிறைய வேணுன்றதுக்காக. இப்போ இது முடிஞ்சிச்சு, நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சைடில் கட் பண்ண பாருங்கள், அந்த கிளாத் வச்சு நான் பட்டி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப கிராஸாக வரும். இது நான் லென்த்தும் அகலமும் இடுப்பு அகலம் வந்து 22 இன்ச்சஸ் இருந்தால் போதும். நீங்கள் இடுப்பு அகலம் உங்கள் ஃபேண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து அகலம். இப்போ லென்த்து நான் சொன்ன மாதிரி 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். 8 இன்ச்சஸ் அகலம் இருந்தால் லென்த்து இருந்தால் போதும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே நம்ம ரோப் கோக்கிறதுக்காக ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா பட்டி, அதுக்காக நான் வந்து எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போது 9.5 இன்ச் இருக்குது. பாருங்க, இதுதான் பட்டியோட அகலம் அண்ட் லென்த்து. இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாத் இல்லை பாருங்க, இல்லாதனால நான் இந்த கிளாத்தை வச்சு இதை கவர் பண்ண போகிறேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நம்ம சைடில் கட் பண்ணி வச்சுக்கிற கிளாத்தை எடுத்து இப்படி கவர் பண்ணலாம். இந்த லென்த்து மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 9.5 இன்ச்சுக்கு இப்போ கம்மியாக இருக்குது பாருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ 9.5 இன்ச்சு வந்தாச்சு. இப்போ இந்த கிளாத்தில் வந்து அப்படியே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது நிறைய பேண்ட் கிளாத்லேயும் நிறைய இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாமல் இருக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த பிட்டு அளவு வச்சு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி எடுத்துட்டோன்னா இந்த இது இருக்கும். இதோட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம சைடுன்றதுனால நம்ம ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இங்கே சைடு தெரியறதுக்காக 2 கிளாத்தும் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து அகலமாக வர கிளாத் வந்து நம்ம பிட்டில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டோம். இங்கே சென்டரை ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தெரியும். இதுதாங்க பட்டி கட் பண்ணுற மெத்தடு. பட்டி லென்த்தாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டாவே போதும். இது பட்டி நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து நான் 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதையும் 4 கிளாத் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தைக்கும்போது இவ்வளோ தான் வரும். இது எல்லாமே நம்ம ஃப்ளீட் பிடிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ கிளாத்தும். அதனால் நம்ம ஃப்ளீட்டும் நிறைய வரும். இப்போ இது வந்து கட் பண்ணிட்டோம். இதை வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுற மெத்தட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டேலா ஃபேன் கட் பண்ணுற மெத்தட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போது பட்டேலா ஃபேண்ட்டு கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டிச்சிங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபேண்ட்டோட பட்டி. இதுக்கு வந்து நான் வந்து இது பத்தலைன்னு போது நம்ம இங்கே ஒரு பிட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 1 பிட்டு எடுத்து இந்த அகலமாக வர சைடு வந்து மேலே வரணும்.
இது வந்து இப்படி கிராஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி திருப்பி இங்கே ஒரு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன் சைடு தைச்சிட்டோம். இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து இது உள் சைடு வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பிட்லையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 2 பிட்டை ஜாயின் பண்ணிட்டோம்ல, சென்டரை நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியை. இது வந்து நம்ம பட்டி அகலத்துக்காக எடுத்தோம். அப்போ நம்ம கிளாத் பத்தாதனால இந்த பிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம். அந்த எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணதுன்னு பார்த்தோம். ஜாயின் பண்ணிவிட்டு இது டபுள் பிட்டாக இருக்கும். இது வந்து சென்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கைடலும் மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இது இப்படி திருப்பி மேலே ஒரு தையல் போடலாம். பாருங்கள், நம்ம அந்த பிட்டு ஜாயின் பண்ணி சென்டரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 44 இன்ச்சு இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து 12 இன்ச்சு 22 இன்ச்சு கட் பண்ணோம் ஒன் சைடு மட்டும். சுற்று அளவு வந்து 44 இன்ச்சு இருக்கும். இப்போ இதை வந்து ராங் சைடில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரோப் கோக்குற பட்டி இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரோப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பட்டியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இந்த பிட்டு ஜாயின் பண்ண பாருங்கள், இந்த ஷேப் சைடு வருது பாருங்கள், வி ஷேப் மாதிரி. இது வந்து டவுன் சைடு போகிற மாதிரியும் இது டாப் சைடு வர மாதிரி தைக்கலாம். பட்டி தைக்கிறதுக்காக மடித்து தைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக இது இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். போது ஈவனாக நம்ம மடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இது ரோப்பை நம்ம இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். ரோப் நம்ம இப்படி வச்சு தைக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம தனியாக எடுத்துகிட்டு கோக்கு அதில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டி தைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பிட்டு ஜாயின் பண்ண அதில் வர எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது 2ஆக மடித்தா இது வந்து சென்டர் பிட்டு வரும். அப்புறம் நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். இதை 4ஆக மடிச்சுட்டு இந்த மடிப்பு பாகம் சைடு வந்து நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த அர்க்காத் வரணும். பட்டிக்கு சென்டர் அர்க்காத் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த வளைவு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த வளைவில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபேண்ட்ன்றதுனால நம்ம 2 தையல் போட்டால் தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் 2 தையல் போட்டிருக்கேன். இப்போ இதுவும் நம்ம சென்ட்ரு அர்க்காத் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான்.
இது வந்து ராங் சைடு வைக்கிறேன். நம்ம சாதா ஃபேண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம ஃப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சைடில் நம்ம அர்க்காத் போடுறோம். நம்ம ஃபேண்ட்டு சைடு வரும், நம்ம கால் சைடு வரும் இல்லைங்களா, அதில் தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் தூரம் தைச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வரலாம். பாருங்கள், இதில் நம்ம ஒரு அர்க்காத் போட்டு வச்சுருக்கோம். அந்த அர்க்காத்தும் நம்ம இந்த ஃபேண்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அர்க்காத்தும் ரெண்டும் ஈவனாக வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம லூஸ் விட்டுருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு வரணும். சாதா ஃபேண்ட்லலாம் வந்து சென்டரில் வரும் ஃப்ளீட்டெல்லாம், இது வந்து சைடில் வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஈவனாக வச்சுட்டு நம்ம இந்த சைடும் அதே மாதிரி ஃப்ளீட் பிடிச்சிக்கிட்டே வரலாம். பட்டி வந்து அப்படியே தான் இருக்கணும். நம்ம ஃபேண்ட்டு கிளாத்தில் தான் ஃப்ளீட் பிடிச்சிக்கிட்டு வரோம். இப்போ இது சென்ட்ரு பாகம் வந்துச்சு. இந்த சென்டருக்கும் இந்த நம்ம கிளாத்து ஜாயின் பண்ணோம் பாருங்கள் ஃபேண்ட்டு கிளாத்தில், அந்த சென்டரும் ரெண்டும் ஈவனாக வரணும். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் நம்ம ஃப்ளீட் பிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒன் சைடு கால் வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சிட்டோம் ஒரு சைடு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் ஃப்ளீட் பிடிக்கணும். இந்த ஃபேண்ட்டு கிளாத்லேயும் பட்டி கிளாத்லேயும் நம்ம சென்டர் அர்க்காத் போடணும் பாருங்கள், அந்த அர்க்காத்தும் ரெண்டு அர்க்காத்தும் கரெக்டாக ஈவனாக வரணும். அதே மாதிரி நம்ம சென்ட்ரு பிட்டில் வந்து ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஃபேண்ட்டோட கிளாத்து ஜாயிண்ட்டும் இந்த வளைவு இல்லை, அந்த வளைவும் இந்த பட்டி சென்டரை ஜாயின் பண்ணுவோம், அதுவும் ரெண்டும் ஈவனாக வரணும். இல்லை ஃபேண்ட் என்னும்போது நம்ம சென்டரில் வந்து ஃப்ளீட் வராது. சாதா ஃபேண்ட்லலாம் வந்து இந்த சென்டர் பக்கத்தில் தான் நம்ம ஃப்ளீட் வைப்போம். இது சென்டர் வராது, சைடில் தான், ரெண்டு சைடு பாகத்தில் தான் வரும் ஃப்ளீட்டு. இது வந்து சென்டர் நான் வைக்கலை, கொஞ்சம் தூரம் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம பட்டியும் ஃபேண்ட்டு கிளாத்தும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டு தையல் போடும்போது ஃபேண்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கைடு அளவுக்கு தையல் போடலாம். இந்த மாதிரி நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம அந்த வளைவு கட் பண்ணோம் இல்லைங்க, ரெண்டு சைடு நம்ம கட் பண்ணணும், ஒன் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஒன் சைடு வளைவும் இந்த பட்டியும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணலாம். பட்டேலா ஃபேண்ட் மாடலுக்கும் சாதா ஃபேண்ட் மாடலுக்கும் இந்த ஃப்ளீட்டு தாங்க டிஃப்ரெண்ட் படும், வேறு எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம ஃபேண்ட்டு தைக்கிற மெத்தட் தான். இந்த ஃப்ளீட்டு தான் வந்து சென்டராக வரக்கூடாது, சைடில் தான் வரணும் ஃப்ளீட்டு. அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெண்டு சைடும் மடிச்சிட்டேன். இப்போ இந்த பாட்டம் வந்து நான் மடித்து தைச்சிக்கிறேன். 1 இன்ச் நான் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு நான் மடித்து தைச்சிட்றேன். இதை நான் 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு ஒன் சைடு கால் பாகம் மட்டும் இந்த மாதிரி நான் தனியாக எடுத்துட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கீழே வந்து பாட்டத்தில் வந்து 6 இன்ச் வச்சுருக்கோம் அகலத்துக்கு, 6 இன்ச் வச்சுருக்கோம். அந்த 6 இன்ச்லேருந்து நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சாதா ஃபேண்ட் தைக்கும்போது இப்படி வரும் தையல். இப்போ அந்த மாதிரி வராது, கிராஸாக தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல அகலமாகவும் லூஸாகவும் வேணுன்றதுனால நம்ம அந்த மாதிரி கிராஸாக தைக்கிறோம். இந்த சென்டரும் நம்ம அந்த வளைவு ஜாயின் பண்ண பாருங்கள், அது ரெண்டும் ஈவனாக வரணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும்.
இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணிடுறேன். இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இதுதாங்க பட்டேலா பேண்ட் தைக்கிற மெத்தடு. இது வந்து சைடில் ஃப்ளீட் வரும். இன்னும் வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒரு மெத்தடு, பட்டேலா பேண்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வேறு மாடல் தைக்கிறது காட்டுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.